மொத்தம் வந்து 7 பிறவிகள் இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த கடைசி பிறவி வந்து ஒரு மனிதனுக்கு எப்பேற்பட்டதாக அமையும் சார்? இதில் 7 பிறவின்னு சொல்கிற அந்த வார்த்தையை முதல் தப்பு. 7 பிறவி இல்லை, 7 மறைவி. மறைவி அப்படின்னு மறைவி என்னும்போது மறைத்தல் அப்படின்றது என்னதுன்னா காமம், கோபம், குரோதம், வஞ்சகம், சூழ்ச்சி, அகம்பாவம், அடுத்த ஒரு பொருளை களவாடுறது, இந்த மாதிரி இருக்கிற அந்த 7 நிலைகளை மறைத்து இறுதி நிலை போகிறோம் இல்லையா, அதுதான் மோட்ச நிலை. அந்த 7 பிறவி இல்லை, 7 மறைவி. இப்போ 7 மறைவியை யார் மறைக்கிறாங்களோ அவங்கள என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்து அடையோகம் சொல்லியிருக்காங்க. இதை யார் கடைபிடிச்சாங்க அப்படின்னும் போது நம்ம ராமலிங்க அடிகளார், வள்ளலார் சொல்கிறோம். வள்ளலார் உடலை மறைத்தார், உடல் இல்லாமல் கரைத்தார், ஜோதியாக இருக்கார். நம்ம ரமண மகரிஷி, ஏன் ரொம்ப நிறைய மதங்கள் பற்றி பேசுகிறேன். இயேசுபிரான் அடைமொழி, அவரும் வந்து பார்த்திங்கன்னா மறைந்தார். 16 வருஷம் இல்லை, 14 வருஷம் இல்லை, ரெக்கார்டே இல்லை, வரலாறே இல்லை. அப்போது மறைவி, மறைந்திருந்தார். மறைந்திருந்து எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த ஒரு நிலைமைக்கு போகிறாங்க இல்லையா. இதுதான் வந்து 7 பிறவிகள் தாண்டி மோட்சம் போகிறதுன்றதில்லை. இதை மறைச்சிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக கடவுள்கிட்ட போயிட்டோம், மோட்சத்திட்ட போயிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்குமா.